ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். இன்றைக்கி சங்கடஹர சதுர்த்தியும் கூட. மேஷராசி நேயர்களுக்கு இன்று சனிக்கிழமை குடும்பத்துடன் சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய நாளாக அமையும். ட்ராவல் பிளான்ஸ் எல்லாமே சூப்பராக எக்ஸிக்யூட் ஆகும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. இன்றைக்கி சந்திர பகவான் எந்த கிரக மாற்றங்களும் இல்லை, கிரகங்கள் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ மேஷராசி நேயர்கள் இன்று உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் பார்த்துக்கலாம். பெரிதளவுக்கு எதுவும் பாதிப்புகள் இல்லை. சும்மா லேசாக தலைவலி, பல்லுவலி, அந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு ஒரு டேயை ஸ்பாயில் பண்ணுறதுக்காக இருக்கலாம். சங்கடஹர சதுர்த்தினால் அவசியமின்றி விநாயகரை வழிபாடு செய்யலாம். ரிஷபராசி நேயர்கள் ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று தன லாபங்கள் இருக்கும். வரவேண்டிய பண பாக்கிகளுக்கு முயற்சிகள் செய்யலாம். இந்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றிகளும் கிடைக்கும். அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரலாம். நல்ல ஒரு முன்னேற்றங்கள், குடும்பத்தில் நல்ல ஒரு சௌக்கியங்கள், பெரிய ஆரவாரம் இல்லாத ஒரு நாளாக இருக்கும். அமைதியான ஒரு நாளாகவும் அமைகிறது. மாலை நேரத்தில் உங்களுடைய நண்பர்களை சந்திப்பது, சில பேரெல்லாம் ரொம்ப வருஷம் கழித்து நான் வெக்கேஷனுக்கு வந்திருக்கேன், பார்க்கலான்னு வந்தேன்னு சொல்லி எதிர்பாராத நட்புகளை சந்திப்பது ஒரு பெரிய ஆனந்தத்தை தரலாம். இன்று சனிக்கிழமை மகாவிஷ்ணு ஆலய வழிபாடு மற்றும் நவகிரகங்களில் இருக்கக்கூடிய சனீஸ்வரனுக்கு தீபம் ஏற்றுவது, இது அனைத்தும் உங்களுக்கு நன்மைகளை தரும். மிதுன ராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே மிதுன ராசி நேயர்களுக்கு அலைச்சல்கள் அதிகம் இருக்கும். உறவினர்களின் வருகையோ அல்லது உங்களினுடைய வேலை காரணமாகவோ அலைச்சல்கள் அதிகம் இருக்கலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் 2ஆம் இடத்தில் இருப்பதனால் விருந்தினர்களின் வருகை வேலையின் பலுவை அதிகரிக்கும். சங்கடஹர சதுர்த்தியாக இருப்பின் விநாயகரினுடைய வழிபாடுகள் சிறந்தது. இன்று கணவன் மனைவி ஒற்றுமையும் சிறப்பாக இருக்கும். குடும்பத்திலேயும் நல்ல ஒரு சந்தோஷம், நல்ல ஒரு ஆரோக்கியமான நாளாக அமைகிறது. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் அல்லது மாற்றக்கூடிய யோகங்கள், இதற்கான முயற்சிகள் வெற்றியை தரும். கடகராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். ராசியில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் பல குழப்பங்களை கொடுத்தாலும் பல வெற்றிகளையும் தரக்கூடிய நாளாக அமைகிறது. இந்த கடகராசி அன்பர்களுக்கு இன்று நற்செய்திகள் காத்திருக்கிறது. அஷ்டம சனி பாதிப்பு, பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவதற்கு இன்றைய நாளில் விநாயகருக்கு பரிகாரங்களை மேற்கொள்ளலாம். சங்கடஹர சதுர்த்தியில் அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய அஷ்டம சனிக்கு இன்றைய நாளில் நல்ல பரிகாரமாகும். சதுர்த்தி விரதம் இருந்தாலும் பெண்களுக்கு நல்லது. ஒரு சில பெண்களுக்கு இன்று மாதவிடாய் பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கும் அதற்கான மருத்துவ செலவுகள் எல்லாம் குறைந்து ஆரோக்கியங்கள் மேம்படும். சிம்மராசி நேயர்கள் இன்று சிம்மராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு குதூகலமான நாளாக இருக்கும். ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் செவ்வாயுடன் சேர்ந்திருப்பதனால் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோயினால் ஒரு சிலருக்கு பாதிப்புகள் வரலாம். மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சனிக்கிழமையான இன்றைய நாளில் ஆஞ்சநேயர் ஆலயத்தில் வெண்ணெய் காப்பு சாற்றலாம். மேலும் ஆலயத்திற்கு நல்லெண்ணெய் தானம் செய்வதனால் சனி பகவானின் தோஷங்கள் நிவர்த்தியாகும். 5ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாயுடனும் மற்றும் 7ஆம் இடத்தில் சனி பகவானின் சஞ்சாரம் உடல் ஆரோக்கியத்தில் நிதானத்துடனும் சற்று கவலை இல்லாமலேயும் இருப்பதற்கு இன்று ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு சிறந்தது. கன்னிராசி நேயர்கள் ராசியில் இருக்கக்கூடிய கேது, 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு கொஞ்சம் மன கவலைகளை கொடுக்கலாம். இது உங்களினுடைய உறவினர்களோ அல்லது நண்பர்களினோ உடல் ஆரோக்கிய குறைபாடுகளாக இருக்கும். இன்றைய நாளில் நீங்கள் சதுர்த்தியில் விநாயகரை வழிபாடு செய்ய இவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வரும். லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை கொடுப்பார். வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மனதிற்கு திருப்தியாக இருக்கும். பிறருக்காக கவலைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இன்றைய நாளில் வரலாம். ஐயப்பன் ஆலயத்திற்கு சென்று ஐயப்பனுக்கு தீபம் ஏற்ற மனக்குறைகள் தீரும். துலாம் ராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதும் துலாம் ராசி நேயர்களுக்கு புதிய நண்பர்களின் அறிமுகங்கள் வெற்றியை தரும். வாரத்தின் இறுதி நாளான இன்று இந்த சனிக்கிழமை நீங்கள் மற்றவர்களை சந்திப்பது, விருந்து உண்ணுவது மற்றும் இவர்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்குவது, இது அனைத்தும் திருப்தியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். ஒரு சிலருக்கு இன்று ஆன்மீக ஆர்வங்கள் இருப்பவர்கள் சபரிமலைக்கு செல்லக்கூடியவர்களினுடைய பஜனையில் கலந்து கொள்வது, அன்னதானங்களுக்கு நீங்கள் உதவி செய்வது மன திருப்திகளை கொடுக்கும். இன்று சங்கடஹர சதுர்த்தியாக இருப்பதனால் காலை வேளையில் நீங்கள் விநாயகரை வழிபாடு செய்வதும் நல்லது.
விருச்சிக ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே விருச்சிக ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன சந்தோஷமும் தைரியமும் உற்சாகத்தையும் கொடுக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் நண்பர்களால் உதவிகள் உண்டு. பண விவகாரங்களில் இருந்து வந்த குழப்பங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும். இன்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர்வதனால் மன நிம்மதியும் நல்ல ஒரு தெம்பும் உற்சாகமும் இருக்கக்கூடிய நாளாகவும் அமைகிறது. ஆரோக்கியங்களும் மேம்படும். கண் சம்பந்தப்பட்ட நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இன்று நல்ல ஒரு விடியல் பொழுதாகவே அமையும். தனுசு ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசி நேயர்களுக்கு உற்சாகத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ராசியில் சூரியன் செவ்வாய் இருப்பதனால் உடல் ஆரோக்கிய குறைபாடுகளில் சற்று எச்சரிக்கை தேவை. புதிதாக திருமணமான தம்பதியினர் மற்றும் குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்தோருக்கு இன்று உங்கள் எதிர்பார்ப்புகளில் ஏமாற்றங்கள் வரலாம். இன்று சதுர்த்தி திதியில் விரதமிருந்து விநாயகரை வழிபாடு செய்ய, குழந்தை பேறு வேண்டுபவர்களுக்கு நல்ல பரிகாரம் செய்வதற்கான நாளாக அமையும். தனுசு ராசி அன்பர்களுக்கு பண விவகாரங்களிலும் மனதிற்கு திருப்தியாகவே அமைகிறது. மகர ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதும் மகர ராசி நேயர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும். இன்று அலைச்சல்கள் இருந்த போதிலும் உடல் ஆரோக்கியம் நன்றாகவே அமையும். ஒரு சிலருக்கு தொலைதூர பிரயாணங்கள், திடீர் பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம். இந்த பிரயாணங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் மனதிற்கு நிறைவாகவும் இருக்கும். பெற்றோரின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் இருக்கும். மருத்துவ செலவுகள் குறையும். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் மனதிற்கு நிறைவும் திருப்தியும் ஏற்படும். விநாயகரினுடைய வழிபாடும் ஆஞ்சநேயரினுடைய வழிபாடும் சிறந்தது. சுந்தரகாண்ட பாராயணம் படித்தால் இந்த 7.5 சனி பிடியில் இருப்பவர்களுக்கு நல்ல பரிகாரமாகவும் இருக்கும். கும்பராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதும் கும்பராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு விறுவிறுப்பான நாளாக அமைகிறது. எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு கும்பராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளுக்கு நண்பர்களின் உதவி முக்கியமானதாக அமையும். உறவினர்களால் ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கும் தீர்வுகள் கிடைக்கும். இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நற்செய்திகளும் காத்திருக்கிறது. பெண்களுக்கு உயர்வான நாளாக அமைகிறது. குழந்தைகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் மற்றும் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய சின்ன விஷயங்களும் கூட இன்றைய நாளில் தீர்வுகள் உண்டு. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானின் சஞ்சாரம் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கலாம். மீனராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதுமே மீனராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு தரக்கூடிய நாளாக அமைகிறது. கொடுத்த கடன் பாக்கிகள் வசூல் செய்வது மற்றும் நீங்கள் கொடுக்க வேண்டிய பண விவகாரங்களில் பட்டுவாடா செய்வது மனதிற்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். மீனராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய குறைகளை தீர்க்கும். இன்று நாள் முழுவதுமே மனதிற்கு அமைதியும் சந்தோஷமும் உண்டு. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் பூர்வ புண்ணிய பலங்களை அதிகரிக்கும். சங்கடகர சதுர்த்தியான இன்றைய நாளில் சனி பகவானுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்யலாம் மற்றும் விநாயகரையும் வணங்கினால் சிறப்பு பலன் உண்டு. 12 ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். இன்று சங்கடஹர சதுர்த்தி விரதம், வருடத்தின் கடைசி சனிக்கிழமை. எந்த மாதிரியான விரதத்தை நாம் செய்ய வேண்டும்? இன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தி சனிக்கிழமையில வந்திருக்கு. இன்னைக்கு சந்திராஷ்டமம் பார்த்திங்கன்னா பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு. நான் அதனால தான் ராசி பலனை கூட இன்றைக்கி சொன்னேன். சூரியனும் செவ்வாயும் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, புதிதாக திருமணமான தம்பதிகளுக்கு. ஏன்னா ஜென்ரலி இந்த சதுர்த்தி விரதம் சந்திரனுக்காக இருக்கக்கூடியது. ஸோ மனோகாரகன், நம்ம மனசு எவ்வளோ சஞ்சலப்படுறதுன்னு. பொதுவாக எதிர்பார்க்குற விஷயங்களில் ஏமாற்றங்களை மனசு ஏற்றுக்கொள்ளாது. இந்த ஏமாற்றங்கள் இல்லாமல் 2024 இருக்கணும் அப்படிங்கிறது இன்றைய நாளில் விரதம் இருக்கலாம். குறிப்பாக குழந்தை பாக்கியத்திற்கு ரொம்ப நாளாக நம்ம எதிர்பார்த்து ஏமாந்த சில விஷயங்களுக்கு இந்த சதுர்த்தி விரதம் இன்றைக்கி ரொம்பவுமே அது கை கொடுக்கும். ஸோ சதுர்த்தி 4ஆவது நாள் வரக்கூடியது தேய்பிரையில். அன்னைக்கு சந்திரனுக்கு உண்டான தோஷம் நிவர்த்தி ஆகக்கூடிய நாள் தான். அன்னைக்கு விநாயகருக்கு விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது. மனசு சார்ந்த விஷயங்கள் எப்பொழுதுமே உறவுகளுக்கிடையே ஏற்படக்கூடிய அந்த ஏமாற்றத்தை தாங்கவே முடியாது. அது காதல் தோல்வியாக இருக்கலாம். ஒரு பெண்ணுக்கு கணவன் ஏமாற்றிட்டான் அப்படின்னா அது தாங்கிக்கவே முடியாது.
பெத்த அப்பா அம்மாவுக்கு வந்து பிள்ளைகள் வந்து ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஸோ சில ஏமாற்றங்கள் எல்லாம் நமக்கு லைஃப் டைம் நம்ம செத்து போகிற வரைக்கும் மனசில் ஆழ பதிகிற ஒரு விஷயம் இல்லையா? சில சில விஷயங்களை நம்ம பகிர்ந்து கொள்ள முடியும், சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள முடியாது. அப்போது இந்த சதுர்த்தி விரதம் அப்படிங்கிறது நமக்கு மனசு வந்து திடப்படுவதற்கும் பக்குவப்படுறதுக்கும் அந்த ஏமாற்றங்கள் இருக்கும். ஆனால் அந்த ஏமாற்றங்களை எப்படி நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தை இறைவன் நமக்கு கொடுப்பதற்காகத்தான் இந்த விரதங்களை வந்து நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். எனக்கு ஏமாற்றமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நமக்கு எடுத்துக்கொள்ளவே முடியாது. வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் வரத்தான் செய்யும். இந்த ஏமாற்றங்களை நாம் எப்படி எதிர்கொள்ளணும், இல்லை நம்ம மனசு எப்படி பக்குவம் அடையிறது அப்படிங்கிறது தான் ஒரு சில நேரங்களில் இறைவன் நமக்கு நல்ல விஷயங்களையும் இந்த விரதத்திற்கான பலன்களில் கொடுக்கத்தான் செய்கிறார். ஸோ விரதம் இருந்துட்டால் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. சில விஷயங்கள் நமக்கு இறைவன், அதுதான் கர்ம பலன் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம மனசு சீசன் ஆறக்கூடிய ஒரு விஷயம். மனப்பக்குவத்திற்கும் வரக்கூடிய விஷயங்களை மனசு தாங்கி கொள்ளுவதற்கும் இந்த விரதங்கள் நமக்கு கை கொடுக்கும். நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.